சார் வணக்கம். வணக்கம். ஆடிட்டர் குருமூர்த்தி கொடுத்த ஒரு பேட்டி இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்குமான்ற கேள்வியை எழுப்புது. அவர் என்ன சொல்றாருன்னா 2026 பிஜேபிக்கு ஃபோக்கஸே இல்லை, அவங்க ஃபோக்கஸ்லாம் 2029ங்கிறாரு. அப்புறம் எதுக்கு சார் கூட்டணி வைக்கணும்? இந்த கூட்டணி நிலைக்குமா? எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் நிலைக்கும்ன்று தான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் அமித்ஷா ஆல் பவர்ஃபுல் நெக்ஸ்ட் ஒன்லி டு மோடி பாஜகவை பொறுத்தவரையில். அவர் சென்னையில் முகாமிட்டு எடப்பாடி பழனிசாமியை வர வச்சு அதை அவரே அறிவித்து கூட்டணி இது பண்ணிட்டு போன பிறகு அது அவ்வளோ ஈஸியாக உடைஞ்சிரும் அப்படின்னு நான் நம்பலை. ஆனால் நிறைய சிக்கல்கள் ஏற்படுத்துகிறாங்க. அதில் பல்வேறு முனைகள்லேருந்து தாக்குதல் வருதாக தான் நான் பார்க்குறேன். அதாவது திமுகவிலேருந்தும் இந்த கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவங்க இது சேர்ந்தது அவங்கள பொறுத்தவரையில் கொஞ்சம் சங்கடமாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இது எப்படியாவது வெளியே ஒன்றா சொல்லிக்கிறான், சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பாஜகவினுடைய மணி பவர், அதனுடைய அரசு எந்திரத்தில் வச்சிருக்கிற அந்த பிடிமானம், இதெல்லாம் எடப்பாடிக்கு பயன்படும். அவங்க ஆட்சி அதிகாரம் மத்தியில் இருக்கிறதால அது அவங்களுக்கு பலம் கொடுக்கும், மீடியா சப்போர்ட் அதெல்லாம் கிடைக்கும்ன்றதால அவங்களுக்கும் பாஜகவை கட்டி அதிமுகவை தனிமைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதனால் அவங்க உள்பட இன்றைக்கி அதே போல் பாஜகலேயே ஒரு செக்ஷன் இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அதிமுகலேயும் ஒரு குரூப் இருக்குங்க, குறிப்பாக ஓபிஎஸ், செங்கோட்டையன், இவங்கெல்லாம் இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது அப்படின்றதுக்காக வேலை செய்கிறாங்க. அண்ணாமலை பின்னால் இருந்துக்கிட்டு அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அநேகமாக டிடிவி தினகரனை இயக்குவது ஆல் செட் அண்ட் டன் அண்ணாமலைன்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு. பட் இப்போ எதுவும் சொல்ல முடியாது சார். 50-50 சான்ஸ் தான். எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறாருன்றதை பொறுத்து தான். அமித்ஷாவை விட எடப்பாடிக்கு எடப்பாடி அப்படி துணிச்சலாக ஒரு முடிவு எடுப்பாரா சார்? துணிச்சலாக தானே எடுத்தாருங்க. நீங்கள் எடப்பாடி அவ்வளோ லேசாக எடை போட்டுறவேணா இல்லை. இப்போ செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு வந்தப்புறம் கூட அவர் ரியாக்ட் பண்ணவே இல்லையே. பிஜேபி இல்லை டெல்லி நேரடியாக ஏடிஎம்கேவோட இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடுறாங்க. அதுக்கு ஒரு ரியாக்ஷனே கொடுக்கலன்னா அதை எப்படி பார்ப்பாங்க கேடர்ஸ்? இல்லை உங்களுக்கு பப்ளிக்காக எல்லாரும் சொல்கிறாங்க போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுதே தவிர, அவரோட தொடர்பு கொண்டு அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் வந்தார், நாங்கள் அதை என்டர்டெயின் பண்ணல. இப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? அது எடப்பாடியை அசுவேஜ் பண்ணுறதா தான். அதாவது அதிமுகவின் உள்விவகாரங்களில் ஒருபோதும் பாஜக தலையிடாதுன்னு செங்கோட்டையன் சந்திச்சுட்டு வந்த பிறகு தான் நிர்மலா சீதாராமன் இந்த செய்தியை வெளியே கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? அவர் வந்தாருங்க, வர்றவங்களை நாங்கள் ஏன்னா ஏற்கனவே இவங்க பழகி இருக்காங்க. 2-3 விஷயத்துக்காக ஏற்கனவே போய் சந்திச்சிருக்காரு. ரெண்டாவது, தமிழ்நாடு பாஜகவினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராங்க போகிறாங்க. அதனால் செங்கோட்டையன் வந்தாருன்றதாலேயே நாங்கள் உங்களுக்கு எதிராக இல்லை, உங்கள் விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றது அந்த அம்மா பப்ளிக்காக சொல்லியிருக்காங்களே. அதனால் எனக்கு என்னவோ அகில இந்திய தலைமை இங்கே லோக்கலில் என்ன வேணால் நினைக்கலாம். பிஜேபியில் அகில இந்திய தலைமை எடப்பாடியை டிச் பண்ணவோ அல்லது அதிமுகவை கழட்டி விட்டுட்டு தனியாக பாஜக தலைமையில் ஒரு அணியை உருவாக்கவோ துணியாது, முயலாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ அவருடைய பேட்டியில் இன்னொரு விஷயமும் சொல்கிறார். அண்ணாமலை ஏன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னா அவருடைய வேகமான செயல்பாடுகள், அதிவேகமான செயல்பாடுகள் வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு பாஜக தலைமை நினச்சிதுன்னு அண்ணாமலைக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதிவேகமான செயல்பாடுன்றதை விட சிறுபிள்ளைத்தனமான இம்மெச்சூர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அண்ணாமலை தான். இல்லைன்னா ஒன்றா இருந்த அந்த கூட்டணியை எதுக்காக ஏடிஎம்கே முறிச்சிக்கிட்டு போச்சு? அதனால் என்ன பயன் வந்தது? புரியுதுங்களா? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல, 2 பேருமே ஜெயிக்க முடியல. சேர்ந்து இருந்திருந்தால் குறைஞ்சது 5-6 தொகுதிகளில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதே போல் ஒரு 4-5 தொகுதியில் ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருந்தது. இப்போ எதுவுமே இல்லாமல் போச்சு. அதனால் அண்ணாமலை 2வது இடத்துக்கு நான் பாஜகவை கொண்டு வந்துடுவேன்ற மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம்
அகில இந்திய தலைமைக்கு சொல்லி ஏராளமான காசெல்லாம் வர வச்சு மீடியா அட்டென்ஷன்லாம் பண்ணியும் ஒன்றும் கடைசியில் ரிசல்ட் நில் தானுங்களே. அதனால் அவங்களுக்கு வந்து இவருடைய அப்ரோச் வந்து இம்மெச்சூராக இருக்குது அப்படின்றத அகில இந்திய தலைமை அதான் இவர் வந்து அதிவேகமான செயல். அது அதிவேகம்னு சொல்ல முடியாது, அதிரடி. டெய்லி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். இப்போ சீமான் கூட தான் போகிற இடத்துலலாம் ப்ரெஸ்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து வேகமான செயல்பாடுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக கட்சியை விட அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருக்குன்னு தனியாக ஐடி வார் ரூம்லாம் செட் பண்ணி பாஜகவில் யாருமே செய்யாத வேலையெல்லாம் செஞ்சிட்டாருங்க. அதனால தான் அவரை மாற்றிட்டாங்க. ரெண்டாவது நீக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இஸ் 3 years டென்யூவர், எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல, அவ்வளோதானே தவிர அவருடைய காலம் முடிஞ்சு தானே. முடியறதுக்கு முன்னால் ஒருத்தரை வெளியேற்றினா தான் நீக்குதல்னு அர்த்தம். இப்போ இவர் எப்படி சொல்கிறாருன்னு தெரில, நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி நீக்கல அவரை, அவருக்கு வந்து மறு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லலாம் அட் பெஸ்ட், அவ்வளோதான். அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சிரும், அதிமுகவை பலவீனப்படுத்தி அதனுடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் 2024 எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு வேலையை பிஜேபி செய்ய போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ வந்து எலெக்ஷனுக்கு 7 மாதம் இருக்குது, எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜகவுக்கு வந்து 2029 தான் தமிழ்நாட்டில் வந்து அது ஃபோக்கஸ்டாக ஆகும். எல்லா அகில இந்திய கட்சிகளும் அப்படி தான். காங்கிரஸுக்கும் நாடாளுமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கு முக்கியமே தவிர சட்டமன்ற தேர்தல் ஒன்றும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்காது. ஆனாலும் கூட இன்றைக்கி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மைனஸ் ஏடிஎம்கே என்ற போச்சுன்னு சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் ஓட்டு கிடைச்சதுக்கு காரணம் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் வந்து பாஜகவுக்கு மோடின்னு காட்ட முடிஞ்சது. மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் சுச்சுவேஷனில் தான் ஏடிஎம்கே இருந்தது. நீங்கள் அந்த சூழலில் வந்து எடப்பாடி வந்து அவர் 1% ஓட்டை அதிகப்படுத்தி இருந்தது பெரிய சாதனையை தான் நான் பார்க்குறேன். சீட்டு கிடைக்காம போயிருக்கலாம். ஏன் திமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு சீட்டில் கூட ஜெயிக்காமல் இருந்தது இல்லையா? அதனாலே அது ஒன்றும் இல்லாத கட்சின்லாம் முடிவுக்கு வர முடியாது. பட் மோஸ்ட் டிஃபிகல்ட் சிச்சுவேஷனில் ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா அதனுடைய கொஞ்சம் முக்கிய தலைவர்கள் தனியாக போட்டி போடுறது, அது இல்லாத அதுக்கு யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் யுவர் பிஎம் கேண்டிடேட்டுன்னு ஜனங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? திமுகவுக்கு வந்து ராகுல் காந்தி இருக்கார், தனியாக நின்ன பிஜேபி கூட்டணிக்கு மோடி இருக்கார், எடப்பாடிக்கு யார் இருக்கு? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அப்போவும் எடப்பாடி நம்பர் 2வாக தான் வந்தார், இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும். அதனால் என்னை பொறுத்தவரையில் பிஜேபி ஹஸ் லேர்ன்ட் லெசன். அண்ணாமலை சொன்னதெல்லாம் நம்பி பிரிஞ்சது தப்புன்னு சொல்லி வந்து தான் இப்போ அமித்ஷாவே கையில் எடுத்து தலையிட்டு கூட்டணி உருவாக்கியிருக்காரு. அது ஆடிட்டர் குருமூர்த்திக்கு அவர் வந்து இப்போ இந்த ஓபிஎஸ் கூட அவரை போய் பார்த்து அவர் தான் தர்ம யுத்தம் பண்ண சொன்னேன். இப்போ என்ன ஆச்சு? அவர் நிலைமை பலாப்பழத்தை போய் நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அடுத்தது செங்கோட்டையன் போய் பார்க்குறாரு போல இருக்கு. செங்கோட்டையனும் தவறான நிலைப்பாடு தான். அதாவதுங்க, ஒரு மூத்த தலைவர் வந்து கட்சிக்குள்ள சில விஷயங்களை அந்தந்த ஃபோரத்தில் பேசணும். பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு தனியாக பேசலாம். அது காலம் வரும் வரை காத்து இருக்கணும். ஒரு செய்தியாளர் சந்திப்பை போட்டு பொதுச் செயலாளருக்கு கெடு கொடுத்தா எந்த கட்சியிலையாவது வேறு எந்த கட்சியில் இருந்தால் இந்நேரம் வெளியேற்றிருப்பாங்க அடிப்படை உறுப்பினர். உதாரணத்துக்கு நான் கேட்குறேங்க, இப்போ துரைமுருகன் ஒரு சீனியர் மினிஸ்டர், அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஒரு 10 நாள் கெடு, அவருடைய குடும்பத்தினர் யாரும் இந்த கட்சி நடவடிக்கையில் இது விலக்கி கொள்ளணும் அப்படின்னு கொடுத்தா அவர் நிலைமை என்ன ஆகும்? அதனால் இது ஏதோ ஒரு பெரிய அநியாயம், ஜனநாயக படுகொலை அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மூத்த தலைவருக்கு இது தெரிஞ்சிருக்கணும், எதை எங்கே பேசணும்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறதும் அர்த்தமற்றதுங்க. எல்லாரையும் இணைக்கணும்னு ஏவாவேலும் இணைக்கணுமா? அதிமுகலேருந்து போன 8 பேர் இப்போ திமுகவில் மந்திரிங்களாக உட்காந்துட்டு இருக்காங்க. முத்துசாமி, ரகுபதி, செந்தில் பாலாஜின்னு. என்ன சொல்கிறாரு? எல்லாரும் இணைக்கணும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அப்படி அதெல்லாம் கிடையாது. அதிமுகலேருந்து ஏகமனதாக ஒரு மனதாக வெளியேற்றப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க.
செங்கோட்டையனும் சேர்ந்து அதுக்கு ஆதரிச்சிருக்காரு. அதனால் அப்படிலாம் பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது, ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். ஆனால் செங்கோட்டையன் கொஞ்சம் உஷாராக தான் சொன்னார், யார் யாரை சேர்க்கணுன்றது அது பொதுச் செயலாளர் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதனால் கிளாரிட்டி இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சால் செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு ஈகோ இருக்குங்க. தான் ஒரு சீனியர், தான் பார்த்து வளர்ந்த பழனிசாமி கீழே நம்ம ஒர்க் பண்ணுறதா அப்படின்ற ஒரு ஈகோ இருக்குது. பட் அரசியலில் ராகுல் காந்தி கீழே தான் இன்றைக்கி மூத்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இருக்காங்க. அது ஒன்றும் வி கான்ட் ஹெல்ப் இட். வயசு அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அவன் ஒரு லீடர்னால் லீடர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஸோ இந்த விஷயத்தில் செங்கோட்டையன் வந்து தப்பு பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து எதிர்காலம் என்பது அவ்வளோ பிரகாசமாக இருக்காது அரசியல்னு தான். ஏன்னா ஏஜ் இஸ் நாட் ஆன் இஸ் சைடு. ஆல்ரெடி அவருக்கு 77-78 வயசாகிடுச்சு. அதனால் இனிமேல் அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் உள்ளவே இருந்து சண்டை போட்டிருக்கலாம், உள்ளவே இருந்து ஃபைட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தது. இப்போ பாருங்கள், இப்போ அதிமுக பிரச்சனை, பதவியை அவரை பறிச்சிட்டாங்க, மெம்பர்லேருந்து இன்னும் வச்சுருக்காங்க. இவர் டெல்லிக்கு போய் நான் ராமரை பார்க்குற ஹரித்வார் என்பதே ஹரி தான், சிவன் தான். அது கூட இவருக்கு தெரியாமல் நான் ராமரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்கிறேன்றாரு. இது வந்து அமித்ஷா யார்? அகில இந்திய அதிமுகவினுடைய மேலிடமா? எதுக்காக அங்கே போகிறார்? இது என்ன மெத்தட் இது? இவரை போன்ற சீனியர் லீடர்ஸை இப்படி நடந்துக்குன்னா இப்போ திமுக காரன் அதிமுகன்னா அமித்ஷா திமுகன்னு தான் சொல்லுவான். ஸோ இவர் வந்து ஆஸ் ஏ சீனியர் லீடர் எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்துலேருந்து இருக்கிறவர்னா அவர் பொறுமை காத்திருக்க வேண்டும், அவசரப்பட்டிருக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ என்ன பண்ணாலுங்க செங்கோட்டையன் வித் செங்கோட்டையன், வித்தவுட் செங்கோட்டையன், வித் தினகரன், வித்தவுட் தினகரன், ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியமானது இல்லை சார். அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமியை மாத்தினாதான் கூட்டணின்ற இடத்துக்கு வந்து நிற்கிறார். ஏங்க அது ரொம்ப அப்சர்டுங்க. இப்போ 2% ஓட்டு அவர் வாங்கினது உண்மைதான். ஆனால் 164 தொகுதியில் போட்டி போட்டார். இப்போ சீமான் 8% சொல்கிறாரு, 234 தொகுதியில் போட்டி போட்டு தான் அந்த 8% வாங்கியிருக்காரு. மற்ற கட்சிகள் மாதிரி 10 தொகுதி 20 தொகுதியில் போட்டி போட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வரல அது. ஸோ இந்த 2% ஓட்டை வாங்கிட்டு இருக்கிறவரு 20% கட்சி அமித்ஷாவே தலைமை தாங்குவார் தேசிய அந்த கட்சியினுடைய வேட்பாளர் யார், சிஎம் கண்ணி எந்த கட்சி முடிவு பண்ணோம்? இப்போ பிரேமலதா விஜயகாந்த் சொன்னால் எப்படி இருக்கும்? நகைப்புக்குரியதாக இருக்கும். விசிகா வந்து திமுகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக உதயநிதி இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சமானதாக இருந்தால் கூட அது பொருத்தமானதாக இருக்குமா? அப்போ திமுக தான் முடிவு பண்ணணும். அதனால் வந்துங்க இவருக்கு எடப்பாடி மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, குரோதம் தான் அதில் வெளிப்படுது. இன்னொன்று, அண்ணாமலையை வந்து அவர் ப்ராமினன்ஸ் கொண்டு வர விரும்புகிறாரு. இப்போ அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா நடந்தது. நயினார் நாகேந்திரன் அரவணைக்க மாட்டேன்றாருன்னா இன்னும் அரவணைக்கல. இப்போ we have got thousands of difference with பிஜேபி ஆர் நயினார் நாகேந்திரன். திடீர்னு எங்க இவ்வளோ நாள் கழித்து எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர்னு அமித்ஷாவே சொல்லிட்டு போய் 6 மாதம் ஆச்சு இல்லையா? இப்போ அது வரைக்கும் இவர் ஸ்டேஜில் ஏற்றலை, என்ன மூப்பனார் நினைவு நாளில் கோப்பில் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து அவரை மாதிரி, அவர் துரோகி, அவரோட எப்படி இருப்பேன்னா இது சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற மாதிரி தான். அதாவது அவருக்கு வந்து அருகதையே கிடையாது கூட்டணிக்கு. இப்போ இலையை என்றான்னு சொன்னால் இது வந்து விருந்த என்ன இருக்கணும் மெனுன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஆள் தான். அதாவது தினகரன் நினச்சிட்டு இருக்கிறான் ப்ளோட்டட் ஈகோ தான் அவருக்கெல்லாம். ஏதோ தேவர் சமூகத்தை வந்து தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அவருன்னா அந்த மன்னார்குடி குரூப்பு, சசிகலா இவங்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நயினார் நாகேந்திரன் மேலே தினகரனுக்கு இருக்கிற கோபத்துக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஈ வாண்ட்ஸ் டு பி த ஃபேஸ் ஆஃப் தேவர் கம்யூனிட்டி இன் சதர்ன் தமிழ்நாடு. பட் இப்போ நயினார் நாகேந்திரனை பிஜேபி சூஸ் பண்ணி பிக் பண்ணி போட்டதுக்கு காரணமே அந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்குளத்தோர் ஓட் வங்கியை கணக்கில் வச்சு தான். ஏன்னா அது எடப்பாடிக்கு மைனஸாக இருக்குது பிகாஸ் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ். அப்போ அவங்க அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணி தென் தமிழ்நாடை அவங்க பார்த்துக்கிற மாதிரி, கொங்கு மண்டலத்தை இபிஎஸ் பார்த்துக்கிற மாதிரி தான் அவங்க வந்து அந்த சோசியல் சேர்மானத்தை பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து தனக்கு காம்படிட்டராக நயினாரை நினைக்கிறாரு. நயினார் வந்து ஒரு பிரசிடெண்ட் ஆஃப் தி ஒரு ஆல் இண்டியா பார்ட்டிங்க.
அவருக்கு உண்டான வெயிட்டேஜ், அவருக்கு உண்டான இது கண்டிப்பாக கிடைக்கும். இவர் வந்து 2% கட்சியை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் டிக்டேட் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அதான் துக்குடா கட்சின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு அவரே. உண்மையில் துக்குடா கட்சி தானுங்க. என்ன பண்ண முடியுப்பா? கேரளா மாதிரி 2 கூட்டணிகளுக்கு நடுவில் வித்தியாசம் 1% தான் எப்போவுமே. இது ஆளுங்கட்சியாக மாறிடும், எதிர்கட்சியாக யூடிஎஃப் எல்டிஎஃப்னா அது மாதிரி நிலை தமிழ்நாட்டில் இல்லைங்களா? இப்போ 1% 2% கட்சி சீட்டை பற்றி பேசலாம், கான்ஸ்டுவன்சி இது வேணும்னு கேட்கலாம். முதலமைச்சர் வேட்பாளரையே நான் சொல்கிற ஆள் தான் வைக்கணும்னு சொன்னால் இது ரொம்ப அன்ரீசனபிளாக இருக்குது. இது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் பிஜேபி ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸு அமித்ஷா டாப் லீடர்ஷிப் எடப்பாடி கிட்ட தான் அவங்க இருப்பாங்கன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் சொல்ல முடியாது, அரசியலில் எதுவும் நடக்கலாம். கடைசி 3-4 மாதம் இப்போ எடப்பாடியை கூட என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனசில் இருக்குது, ரொம்ப சிக்கல் பண்ணிகிட்டே இருக்காங்க பிஜேபி. இவங்களால் ஒரு 18% ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு வேறு நமக்கு அப்படியே போகுது. அதனால் எப்படி கழட்டி விடுறதுன்னு இந்த மாதிரி தினகரன், செங்கோட்டையன்லாம் வேறு தூண்டி விட்டுட்ருக்காங்க இவங்கள. அவர் ரொம்ப எமகாதகர். எடப்பாடி வந்து லேஸ்பட்ட ஆள்னு நினைக்காதீங்க. அழகாக இழுத்துன்னு வந்து கடைசி நேரத்தில் சீட்டு ஒதுக்கீடில் அவங்க 50 கேட்டால் 15, 10, அந்த 10 எலும்பாக போட்டுருவார். எங்கே வாய்ப்பே இல்லையா, டேக் இட் ஆர் லீவ் இட். அப்படி போனால் அவங்க போயிட்டாங்க, அது உடன்பாடு அப்படி போயிடும். ஸோ அதனால் வாட் இஸ் திங்கிங் இன் இபிஎஸ் மைண்டுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இபிஎஸ் தாங்க இந்த கூட்டணியை இயக்க போகிறாரு, நாட் அமித்ஷா ஆர் நயினார் நாகேந்திரன். அது நயினார் நாகேந்திரனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. பாவம் ஆடிட்டர் குருமூர்த்தி வந்துங்க, அவர் என்ன நினைக்கிறாருன்னா தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபியோட தான் பவர்ஃபுல்னு நினச்சிட்டு இருக்காரு. இருக்காதா சார்? அவர் வீட்டுக்கு தான் அமித்ஷா லஞ்சுக்கு போறாரு. ஏங்க அது பிகாஸ் ஆஃப் இஸ் ஆர்எஸ்எஸ் லிங்க் அண்ட் ஆர்எஸ்எஸ் கனெக்ஷன். ஆர்எஸ்எஸ் 1000 இருந்தாலும் இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்லுது மோகன் பகவத் 75 வயசானவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகணும்னு. நேற்று பார்த்தீங்களா, மோடி எல்லா பத்திரிகையிலையும் எல்லா மொழியிலையும் மோகன் பகவத் மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆளுமை இல்லைன்றார். ஏன்னா ஈ வாண்ட்ஸ் டு கரி ஃபேவர். எதனால் பாஜக தலைவர், அகில இந்திய தலைவர் பதவி இன்னும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது? இப்போ நட்டா வந்து டெம்பரரியாக தானே இருக்கார். ஸோ தேர் இஸ் எ கிளாஸ் பிட்வீன் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. அதனால் வந்து இவர் ஆடிட்டர் குருமூர்த்தி வந்துங்க ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய இதில் எந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் வல்லுநர் மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறது சரியில்லை. அது வந்து அந்த பிஜேபியை தான் பலவீனப்படுத்துதுங்க இந்த மாநிலத்தில். ஹூ இஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இஸ் அன் ஐடியலாக் ஆஃப் ஆர்எஸ்எஸ். அவருக்கு என்ன இருக்குது, சே இருக்குது. இப்போ நயினார் நாகேந்திரன் வில் பி இது தானே, லுக்கிங் ஸ்மால் தானே. அதனால் இது தவறு பண்ணிகிட்ருக்கார் அவர். அதாவது எல்லாருக்கும் அம்பிஷன் தாங்க. அண்ணாமலை எப்படி தன்னை ஆர்கனைசேஷனுக்கு மேலே வச்சுக்க பார்த்தாரோ அதே மாதிரி தான் இவரும் என்ன நினைக்கிறாருன்னா பிஜேபிக்கு மேலே தான் ஒரு பெரிய சாட்டாம்பிள்ள மாதிரி உட்காந்துட்டு இவர் அப்படி பண்ணிட்டார, அமித்ஷாவை விருந்து கொடுத்துட்டா. அதெல்லாம் வந்து நயினார் நாகேந்திரன் கூட தான் விருந்து கொடுத்தாரு திருநெல்வேலியில். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா நான் நினைக்கல. நன்றி சார். தேங்க்யூ.